ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே வரவரமுனிய நமக. ஸ்ரீ அப்பன் திருவடிகளே சரணம். நீளாத்துங்கஸ்தனகிரிதटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसरसिरसिद्धमध्यापयन्ति सोशिष्टायां सज्जनिगलजन्या बलाकृत्य पुङ्क्ते गोदादस्येनमिदमिदं பூயய வாஸ்து பூயக. 27வது நாள் கூடாரை வள்ளி என்று இந்த நாளை நாம் கூறுவோம். மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பெயர் சொல்லி அழைப்பது வழக்கம். முதல் நாளே மார்கழி திங்கள் என்றும், 15வது நாளை எள்ளு இளங்கிளியே, அதே மாதிரி 27வது நாளை கூடாரவல்லி என்று அந்தந்த பாசுரங்கள் தொடங்கும் அந்த வார்த்தைகளை வைத்து நாம் அந்த நாளை அழைப்போம். இந்த கூடாரவல்லி நாள் பாசுரத்திற்கு மிகவும் விசேஷம் உண்டு. ஏனென்றால் அன்றைக்கு நாம் நம்முடைய இல்லங்களில் அக்கார வடிசல் என்னும் ஒரு இனிப்பை செய்து அதை பகவானுக்காக அம்சை செய்து அதை நாம் எல்லாம் அனுபவிப்போம். ஆகவே இந்த பாட்டும் ஒரு சிறப்பான ஒரு விசேஷமான பாட்டாக அமைந்துள்ளது. இதற்கு போன பாட்டில் 26வது பாட்டில் கண்ணன் அந்த சீரிய சிங்காதனத்தில் அமர்ந்து கொண்டு தன்னை தேடி வந்த ஆயர்குல பெண்களிடமும் ஆண்டாளிடமும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, அவர்கள் நாங்கள் நோன்பு நிற்பதற்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் வேண்டும் என்று கூறினார்கள். என்னென்ன உபகரணம் உங்களுக்கு வேண்டும் என்று அவன் கூறினான். அதற்கு அவர்களாக என்ன கூறினார்கள்? சால பெரும்பரியே, பல்லாண்டு செப்பாரே, கோல விளக்கே, கொடியே, விதானமே என்று எல்லா பொருளையும் கேட்டான். உடனே கண்ணனும் அவர்களுக்கு அந்த பொருள்களை எல்லாம் கொடுத்து விட்டான். பிறகு கூட அவர்கள் தயங்கி நின்றார்கள். இன்னும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அதற்கு அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு சன்மானம் வேணுமே என்று கேட்கிறார்கள். சன்மானமா? நீங்கள் இன்னும் அந்த நோன்பை நோக்கவே இல்லையே, இப்பொழுதுதானே உபகரணங்களை என்னிடமிருந்து கேட்டு வாங்கியிருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் யமுனா நதிக்கு சென்று அங்கு அந்த நோன்பு நோற்று பிறகு அல்லவா உங்களுக்கு சன்மானம் நான் கொடுப்பேன், இப்பொழுதே கேட்பீர்களே என்று கண்ணன் கூறினானாம். அப்பொழுது இவர்கள் கூறினார்களாம், கண்ணா, நீ ஏமாந்து விட்டாய். நாங்கள் இதுவரை நோன்பு என்று சொன்னது அந்த காத்தியாயின் நோன்பு அல்ல, உன்னை பெறுவதற்காகவே தான், உன்னை பார்ப்பதுதான் எங்கள் நோன்பு. நாங்கள் யமுனை ஆற்றில் நீராடுவதற்காக நாங்கள் செல்லவில்லை. நாங்கள் நீராடுவது உன்னுடைய அந்த குணக்கடல் என்னும் அந்த ஆற்றில் மூழ்கி உன்னிடம் உன் பக்தியில் மூழ்குவதற்காகவே தான் நாங்கள் நீராடச் செல்கிறோம் என்று சொன்னோம். ஆகவே அதற்கு பிறகு நீயே தான் எங்களுக்கு வேண்டும், நீதான் நோன்பின் பயன். ஆகவே நாங்கள் எதற்கு நோன்பு செய்ய வேண்டும்? நாங்கள் அந்த நோன்பு செய்யாமலேயே எங்களுக்கு அந்த ஆழிமழை கண்ணனும் எங்களுக்கு மழையை கொடுத்து விட்டான். ஆகவே இப்பொழுது நாங்கள் நோன்பு செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே, நீதான் எங்கள் நோன்பு. ஆகவே எங்களுக்கு சன்மானம் தர வேண்டும் என்று கூறினார்களாம். அப்பொழுது கண்ணன் கூறினான், பெண்களே, நீங்கள் மிகவும் வல்லவர்கள், என்னையே வெள்ளை பார்க்கிறீர்களே என்று கண்ணன் கேட்க, அவர்கள் நீதான் வல்லவன், நீதான் வெல்கிறவன், நீ என்ன செய்கிறாய்? கூடாரை வெல்லுவாய், உன்னை கூடுபவரையும் வெல்வாய், எல்லோரையும் வென்று உன்னையே அடக்கிக் கொள்வாய். கண்ணா, பொறு, இன்னும் கூட எங்களுக்கு தேவையானவைகளை சொல்கிறேன், கேட்பாயாக என்று ஆண்டாள் கூறி கேட்க ஆரம்பிக்கிறாள். இந்த பாட்டை இன்று நாம் பார்ப்போம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, உந்தன்னை பாடி பறைக்கொண்டு யாம்பெறும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்னாக, சூடகமே தோல்வலியே தோடிய செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே, ஆற்றோரும் உடனை பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிர்ந்தேலோ என்பாவாய் என்கிறாள். இதன் கருத்தானது, நீ உன்னோடு சேராதவரையும் வெல்லும் ஆற்றல் உடையவன் கோவிந்தா. உன்னை பாடி பரவி நாங்கள் நோன்பு நோற்று அதனால் எங்களுக்கு பரிசு கிடைக்கப் போகிறது. அந்த பரிசு என்னவென்று நீ கேட்பியா? அது என்னவென்றால் உலகம் புகழும் பரிசாக இருக்க வேண்டும். என்ன? வளையல்கள், வங்கிகள், கால் சிலம்புகள், தோடுகள் போன்ற அணிகலன்கள் எல்லாம் வேண்டும். பிறகு நல்ல ஆடையும் உடுத்திக்கொள்ள வேண்டும். பிறகு அவைகளோடு நாங்கள் பாலன்னம் செய்து அதை நாங்கள் உண்ண வேண்டும். அந்த பாலன்னம் எப்படி இருக்க வேண்டும்? அதன் மேல் நெய் மிதக்கணும்.
அந்த அன்னத்தை கையில் எடுத்து சாப்பிடும்போது அதில் உள்ள நெய்யானது முழங்க வழியாக வழிந்து வரணும். அப்படி அந்த அன்னத்தை நாங்கள் எப்படி சாப்பிடணும்? உன்னோடும் அடியோமோடும் உன்னோடும் கூடி இருந்து நாங்கள் சாப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் எங்கள் மனமெல்லாம் குளிரும் என்று ஆண்டாள் இந்த பாடலில் கூறுகிறாள். இதற்கு கூடாரை வெல்லும் என்று பார்ப்போம். இப்பொழுது என்ன செய்துவிட்டோம்? நாங்கள் நோன்பு நோற்காமலேயே எங்களுக்கு பலன்கள் எல்லாம் கிடைத்து விட்டது. ஆகவே நாங்கள் இப்பொழுது நோன்பை நோற்க வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய குணங்களில் ஈடுபட்டவர் உன் விரோதிகளாகவே இருந்தாலும் மனமுருகி போவார்கள். ஆகவே அந்த கூடாதவரை கூட நீ வென்று விடுவாய். உன்னை வந்து அடைய விரும்பாத ராவணனையே நீ வென்றாய். பிறகு பரசுராமனையும் வென்று அவன் தவத்தின் பயனையும் வாங்கிக் கொண்டாய். அப்படி கூடாதவரையே வென்றவ நீ கூடியனவருக்கு என்ன செய்வார்? அருள் புரிவாய். கூடாரை வெல்லும் என்றால் கூடியவரை தோற்கடிப்பாய் என்று பொருளல்ல. கூடியவரையும் நீர் வெல்வாய். கூடியிருப்பவருக்கு அருள் புரியும் அவர்கள் சொற்படியும் நீ கேட்பாய். வசிஷ்ட வசனம் ஸ்ருத்வா பாரத்வாஜ வசனம் ஸ்ருத்வா அகஸ்திய வசனம் ஸ்ருத்வா என்கிறபடி ராமன் யார் சொன்னாலும் கேட்பானாம், அதப்படி நடப்பானாம். இதுவே அவனுடைய இயல்பு. உன்னுடைய இயல்பும் அதுவே தான். ஆகவே நீ கூடியவருக்கு மிகவும் அன்புடன் அவர்களுக்கு உன்னுடைய அருளை புரிவாய். அவ்வாறு கூடாதவர்களுக்கும் நீ அன்பு காட்டுவாய் என்று அவர்கள் கூறுகிறார்களாம். உன்னோட விரோதியான அந்த ராவணன் கடைசி நாள் தன் இரு கைகளை கூப்பிக்கொண்டு அஞ்சலி செய்து கொண்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்டிருந்தால் நீ உடனே அவனுக்கும் அருள் புரிந்திருப்பாய். ஆகவே அந்த கூடாதவரை கூட நீ வெறுக்காத குணமுடையவன். மகாபாரதத்தில் ஒரு காட்சி. இப்பொழுது மகாபாரத போர் நடக்கப் போகிறது. பீஷ்மரும் கிருஷ்ணரும் 2 பேரும் ஒரு சபதம் செய்தார்கள். கண்ணன் என்ன சபதம் செய்தான்? மகாபாரதத்தில் நான் ஆயுதங்களை எடுக்க மாட்டேன் என்று அவன் சபதம் செய்தான். ஆனால் பீஷ்மர் கண்ணனுடைய பரம பக்தர். அவரும் ஒரு சபதம் எடுக்கிறார். என்ன சபதம் என்றால், கண்ணா, உன்னை எப்படியாவது இந்த மகாபாரதத்தில் ஆயுதம் எடுக்க நான் செய்வேன் என்று அவர் சபதம் போட்டார். சரி, பார்க்கலாம் என்றாராம் கண்ணன். ஆகவே இங்கு பெருமாளுக்கும் பக்தனுக்கும் ஒரு போட்டி வந்தது. முதல் நாள் யுத்தத்தில் நிறைய பாண்டவர்கள் தோற்றுவிட்டார்கள். பாண்டவர்கள் பக்கம் நிறைய சேதம் ஏற்பட்டது. ஆகவே இந்த தர்மர் அர்ஜுனனை கூப்பிட்டு, அர்ஜுனா, நம் பக்கம் நிறைய சேதம் வந்துவிட்டது. ஆகவே நாளை நீ மிகவும் சிறப்பாக போர் புரிய வேண்டும் என்று அவனை ஊக்கப்படுத்தினார். அடுத்த நாள் போரில் அர்ஜுனன் மிகவும் தீரமாக வீரமாக போர் செய்தான். இன்று கௌரவர் பக்கம் நிறைய சேதம் ஏற்பட்டது. ஆகவே துரியோதனனுக்கு கோபம் வந்தது. அவன் பீஷ்மரை கூப்பிட்டு, நீங்கள் எப்பொழுதும் பாண்டவர்கள் பட்சபாதிதான், எனக்கு தெரியும். ஆகவே நாளை நீங்கள் அந்த பாண்டவர்களையும் அவர்களுக்கு வெற்றி தரும் அந்த விஜயனையும் நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று துரியோதனன் அந்த பீஷ்மரிடம் கூறுகிறான். பீஷ்மருக்கு மிக வருத்தம். சரி என்று அடுத்த நாள் மிகவும் கோபமாக 3ஆம் நாள் போர்க்களத்திற்கு பீஷ்மர் செல்கிறார். எதிரே அர்ஜுனனும் கண்ணனும் நிற்கிறார்கள். இவருக்கு கண்ணனை பார்த்ததும் அவர் பக்தர்தான், ஆயினும் அவருக்கு மிகவும் கோபம் ஏற்படுகிறது. தன்னை துரியோதனன் அவ்வாறு கூறிவிட்டானே என்று. ஆகவே அவர் வில்லை எடுத்தாராம், அம்புகளை தொடுத்தாராம். அவ்வளவுதான், சரசரவென்று அம்புகள் பாய்ந்து அந்த பாண்டவர்கள் பக்கம் நிறைய பேர் உயிரிழந்து பாண்டவப்படை சிதறி ஓடியதாம். அர்ஜுனனாலேயும் இதை சமாளிக்க முடியவில்லை. என்ன செய்வதென்றே அவனுக்கும் தெரியவில்லை. அப்பொழுது பீஷ்மர் எய்த அம்புகள் எல்லாம் அர்ஜுனன் மேல் படாமல் இருப்பதற்காக கண்ணன் தன் முகத்தில் வாங்கி கொண்டானாம். ஆகவே அந்த அம்புகள் படிந்த அந்த சூடை நாம் இன்று கூட திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாதி பெருமாள் உற்சவர் முகத்தில் நாம் அந்த வடுக்களை பார்க்கலாம். இவ்வாறு தன் பக்தனுக்காக இந்த வடுக்களை வாங்கி கொண்ட அந்த பகவான் கடைசியில் அவனுக்கே கோபம் வந்து விட்டதான். இந்த பீஷ்மரை எவ்வாறு தடுத்து நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் அர்ஜுனன் மிகவும் கஷ்டப்படுவான் என்று நினைத்து என்ன செய்தார் கண்ணன்? அவன் சக்கரத்தை ஏந்தி விட்டான். தான் செய்த சபதத்தையும் மீறி சக்கரத்தை அவன் எடுத்தவுடன்
பீஷ்மர் அந்த சக்கரதாரியாக திருமாலை பார்த்து அப்படியே மனம் உருகி இரு கைகளை வில்லை கீழே போட்டுவிட்டு இரு கைகளையும் கூப்பி அஞ்சலி செய்து அவர் பகவானை நோக்கி ஒரு துதி செய்தாராம். அதுக்கு பீஷ்ம துதி என்பது பெயர். ஆகவே இப்பொழுது கண்ணன் என்ன செய்தான்? மீண்டும் தேரில் ஏறிக்கொண்டான். பீஷ்மரும் ஏறிக்கொண்டார். சண்டை தொடர்ந்தது. ஆகவே இப்போ கண்ணன் தன்னுடைய அந்த சபதத்திலிருந்து அவன் என்ன செய்தான்? தோல்வியுற்றான். ஆனால் அவன் வேண்டுமென்றே தான் இதை செய்தானாம். ஏனென்றால் தன்னுடைய பக்தனான பீஷ்மர் எடுத்த அந்த சபதம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இவன் தானே தோற்றானாம். ஆகவே கூடாரை வெல்பவன் கூடியவரிடம் இவன் தோற்று போயிடுவானாம். ஆகவே இந்த சீர்குணத்தை உடையவன்தான் இவன். இதுதான் கல்யாண குணம் என்பது பெயர். இவர் அவர்களையெல்லாம் எதிரிகளையெல்லாம் அம்பாலே வெல்வான், அந்த பக்தர்களெல்லாம் அன்பாலே வெல்வானாம். அப்பொழுது இன்னொரு ஒரு காட்சி. அப்பொழுது என்ன செய்தார்களாம்? இந்த கண்ணன் ஆடு மாடுகளெல்லாம் மேற்க காட்டிற்கு செல்வான். அவன் இந்த ஆயர்குல சிறுவர்களெல்லாம் அவர்கள் பாத்திரங்களில் அன்னம் கொண்டு வந்திருப்பார்கள். ஒவ்வொரு பாத்திரத்திலிருந்து ஒவ்வொரு பிடி அன்னமாக சாப்பிடுவான். அவன் சாப்பிட்ட மீதியிருந்த அன்னத்தை தான் அவர்களெல்லாம் சாப்பிடுவார்கள். அவர்கள் சாப்பிட்ட பிறகு அந்த யமுனா நதிக்கரையில் போய் அவர்கள் கையெழும்புவார்களாம். அந்த கையில் இருந்த அந்த எச்சில் சோறு அந்த யமுனை ஆற்றில் படும் பொழுது அங்குள்ள மீன்கள் எல்லாம் அதை சாப்பிட்டு விடுமாம். அந்த மீன்கள் எல்லாம் யார் என்றால் தேவர்கள். பகவான் உண்ட அந்த உச்சிஷ்டத்தை அந்த எச்சிலை சாப்பிடுவதற்காக அந்த யமுனை ஆற்றில் இருந்தார்களாம். இது கண்ணனுக்கு தெரியும். ஆகவே அவன் ஒரு யோசனை செய்தான். அவன் அடுத்த நாள் அந்த ஆயர்குல சிறுவர்களிடம், நீங்கள் சாப்பிட்டவுடன் நீங்கள் கையை அலம்ப வேண்டாம், நீங்கள் உங்கள் வேஷ்டியிலேயே துடைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினானாம். ஆனால் தான் இப்பொழுது கூட நாம் பெருமாள் பிரசாதத்தை சாப்பிட்டால் நம் கையை அலம்ப வேண்டிய தேவையில்லை, நாம் துணியிலேயே நாம் துடைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு விதி இருக்கிறது. ஆகவே இவர்களெல்லாம் அப்படி செய்த பொழுது அந்த மீன்களுக்கெல்லாம் உணவே கிடைக்கவில்லை. ஆகவே அவர்களெல்லாம் பிரம்மாவிடம் சென்று இவ்வாறு பகவானுடைய அவருடைய பிரசாதத்தை நாங்கள் சாப்பிடாதபடி கண்ணன் செய்துவிட்டார் என்று கூறியவுடன் அந்த பிரம்மா என்ன செய்தாராம்? கோபித்து கொண்டு அந்த ஆயர்குல சிறுவர்கள் அந்த அவர்களுடைய மாடுகள் கன்றுகள் எல்லாவற்றையும் ஒரு குகையில் போட்டு அடைத்து விட்டார். கண்ணன் பார்த்தான். இப்பொழுது திரும்பி சென்றால் அந்த ஊரில் இருப்பவர்கள் குழந்தைகள் எல்லாம் எங்கே என்று கேட்பார்களே. ஆகவே என்ன செய்தானான்? கண்ணனே தானே எல்லாமாக மாறிவிட்டானாம். தானே அந்த ஆயர்குல சிறுவர்களாக, மாடுகளாக, கன்றுகளாக, அவர்கள் கட்டியிருந்த மணிகளாக, குழந்தைகள் கையில் வைத்திருந்த கோலாக, அவர்கள் ஆடையாக, எல்லா பிறகு ஒரு பிரம்மாவையும் அவர் படைத்து விட்டாராம். படைத்து அதையும் அடைத்து அந்த குகையில் வைத்து விட்டாராம். அப்பொழுது சிறிது நாள் கழிச்சு இந்த பிரம்மா பார்த்தான், என்ன இந்த ஆயர்குலத்திற்கு சென்றால் அங்கே எல்லா குழந்தைகளையும் இருக்கிறார்களாம். அப்போ கண்ணனிடம் சென்று, நான் தான் இவர்களை எல்லாம் ஒரு குகையில் வைத்து பூட்டிவிட்டேனே என்ற கண்ணனை அழைத்து கொண்டு அந்த குகையை காட்டினால் அங்கேயும் ஒரு பிரம்மா இருக்கிறார், அங்கேயும் குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆடு மாடுகள் எல்லாம் இருந்தனமாம். அப்பொழுது கண்ணனுடைய அந்த சாமர்த்தியத்தை புரிந்து கொண்டு அவர் கண்ணனிடம் மன்னிப்பு கோரினாராம். இவ்வாறு கண்ணன் என்ன செய்தான்? தன் அடியவருக்காக, தன்னுடைய அந்த குழந்தைகளுக்காக தானே எல்லா வித உருவமாக மாறினான். ஆகவே ஆண்டாள் இப்பொழுது என்ன கூறுகிறாள் என்றால், நீ அவ்வாறு உன் பக்தர்களுக்காக நீ உன் உருவத்தை மாற்றிக்கொண்டாய். ஆகவே நீ இப்பொழுது நாங்கள் கேட்கும் அந்த சன்மானங்களாக நீயே மாற வேண்டும் என்று கேட்கிறாளாம். நீயேதான் சூடகமே, தோல்வலியே, தோடே, செவிப்புவே என்ற பல அணிகலன்களாக மாற வேண்டும் என்று கண்ணனிடம் கேட்கிறாள். பிறகு அவள் அந்த கண்ணனிடம் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே வருகிறாள். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, குந்தனே பாடிக்கொண்டு யாம் பெறும் சம்மானம். இப்போ உன்னை பாடிட்டே வரும், நாங்கள் உன்னை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டு வருகிறோம். இதனால் எங்களுக்கு என்ன சன்மானம் கிடைக்கும் என்றால், சம்மானம் நாடு புகழும் பரிசினால். நாடே புகழ வேண்டுமாம். இந்த நாட்டில் உள்ள மக்களெல்லாம்
இவர்கள் பார், அந்த கண்ணனிடமிருந்து எவ்வளவு உயர்ந்த பரிசை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று உலகமே இவர்கள் பெற்ற பரிசை பார்த்து வியந்து போற்ற வேண்டும். இந்த பரிசை பார்த்து விரோதிகளை நெஞ்சே இடியும்படியாக இருக்க வேண்டும் என்கிறார்களாம். ராமருடைய பட்டாபிஷேகம் நிச்சயிக்கப்பட்டது. பட்டாபிஷேகத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்ப கைகையின் வாக்குக்கு ஏற்ப தசரதர் என்ன செய்தார்? கைகைக்கு 2 வரங்களை கொடுத்து ராம பட்டாபிஷேகமானது நிறுத்தப்பட்டது. இந்த செய்தியை கேட்ட ராமர் தான் போய் தன் தந்தை தாயும் பார்த்து வருவதாக கூறினான். அப்பொழுது அவன் சீதையிடம் விடை பெற்றுக் கொள்கிறான். அப்பொழுது விடை பெற்றுக் கொள்ளும்போது அவன் சீதையிடம், நீ இந்த ஒரு முத்துமாலையை, தன் கழுத்தில் அணிந்திருந்த முத்துமாலையை ஜானகியிடம் கழித்து இதனை பார்த்து கொண்டே இரு, நான் நொடியில் திரும்பி வருவேன் என்கிறானாம். ஏனென்றால் அவன் போகும்போது ஜானகியின் மனம் மிகவும் சஞ்சலப்பட்டதான். ஏனென்றால் அந்த பட்டாபிஷேகம் நின்றுவிட்டதல்லவா, அது எப்படியோ சீதைக்கு தெரிந்துவிட்டது. அப்பொழுது அவள் கலங்கினானாம். ஆகவே இந்த பரிசை அவன் கொடுக்கிறான். அதற்கு பதிலாக சீதையும் ராமனுக்கு தன்னுடைய அழகிய விழிகளினாலேயே ராமனுக்கு மாலை அணிவித்து மங்களாசாசனம் செய்து அனுப்பி வைக்கிறான். ஆகவே ஆண்டாள் கேட்கிறாள், பிரபு கண்ணா, நீ அந்த பிராட்டிக்கு சீதைக்கு அப்பொழுது ஒரு மாலை அணிவித்தாய் இல்லையா பரிசாக, அதுபோல உலகோர் போற்றும் பரிசாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சம்மானங்களை நீ எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று கூறினாளாம். இன்னொரு முறை கண்ணனும் அவனுடைய நெருங்கிய நண்பனான அர்ச்சுனனும் ஏகாந்தமாக இருக்கிறார்கள். யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. அப்பொழுது அபிமன்யு கூட வருகிறானாம். அவனையும் உள்ளே விடவில்லையாம். அப்பொழுது சஞ்சயன் வருகிறான். துரியோதனிடமிருந்து தூதுவனாக சஞ்சயன் வந்து அவர்களை பார்ப்பதற்காக அனுமதி கேட்க அனுமதி கொடுக்கப்படுகிறது. உள்ளே சஞ்சயன் சென்றபோது அவன் கண்ட காட்சியைக் கண்டு அவன் மனம் அப்படியே இடிந்து போயிற்றான். அது என்ன காட்சி கண்டான்? அங்கே கண்ணனும் அர்ஜுனனும் ஏகாந்தமாக அமர்ந்து கொண்டிருந்தார்களாம். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரக தத்ர ஸ்ரீ விஜயோபூதிர் திரவாநீதிர் மதிர் மமக. எங்கு யோகத்துக்கு ஈஸ்வரான ஸ்ரீகிருஷ்ண பகவான் இருக்கிறானோ, எங்கு காண்டீபம் என்னும் வில்லை ஏந்திய அர்ஜுனன் இருக்கிறானோ, அங்கு மங்களம், வெற்றி, பெருமை நிச்சயம் இருக்கின்றன என்பது என் கொள்கை என்று அந்த பகைவனான சஞ்சயனை கூறுகிறான். ஆகவேதான் இந்த காட்சியை கண்டவுடன் அந்த விரோதியான அவனுடைய நெஞ்சானது இழிந்து போயிற்றான். அவ்வாறு விரோதிகள் நெஞ்சு வெடிக்கும்படியான பரிசை தர வேண்டும் என்று ஆண்டாள் கேட்கிறாள். சரி, இப்பொழுது எப்படிப்பட்ட பரிசு என்று சொல்லியாகிவிட்டது. ஆகவே அதை எவ்வாறு அளிக்க வேண்டும் என்று அதையும் ஆண்டாளை கூறுகிறாள். சரி, கிருஷ்ணன் கேட்கிறான், நான் என் கையாலேயே கொடுக்கட்டுமா என்று கேட்ட பொழுது அதற்கு அவள் கூறுகிறாள், இல்லை கண்ணா, நீ உன் திருக்கைகளால் கொடுக்கக்கூடாது, பிராட்டியின் திருக்கரங்களால் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் மரபு என்று கூறுகிறாளாம். கிருஷ்ணா, பரிசை உன் அழகிய வெளிகளால் கட்டாட்சித்து நப்பின்னையின் திருக்கரங்களால் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவள் அந்த வழிமுறையை காட்டுகிறாளாம். நப்பின்னை தான் புருஷகாரம், அவள்தான் லக்ஷ்மியின் அம்சம். பகவானுடைய அருள் மட்டும் போதுமா என்றால் நிச்சயம் போதாது, பிராட்டியின் தான் அருள் செய்ய வேண்டும். ஆகவேதான் அந்த பரிசை பிராட்டியின் கை மூலமாக வாங்க வேண்டும் என்று அவள் ஆண்டாள் கூறுகிறாள். இப்பொழுது ராவண சம்ஹாரம் முடிந்து விட்டது. ஆகவே இந்த செய்தியை சீதாவிடம் சொல்ல வேண்டும். அப்பொழுது ராமன் யாரை அனுப்புவது சீதாவிடம் என்று நினைத்தான். பிறகு அவன் சுக்ரீவனை தேர்ந்தெடுக்கிறான், அனுமனை பார்க்கிறான். ஆகவே பிறகு அவன் கடைசியில் அவன் தேர்ந்தெடுத்தது என்னவோ விபீஷ்ணனை தான். விபீஷ்ணனிடம் சென்று, விபீஷ்ணா, நீ போய் இந்த செய்தியை சீதையிடம் கூறிவிட்டு வா என்று சொல்கிறான். அப்பொழுது அனுமார் தன்னைத்தான் ராமன் அனுப்புவார் என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஆகவே ஒரு மனம் வருந்தியதான். பிரபு, என்னிடம் இதை கூறலாகாதா? நான் போய் அன்னை அழைத்து வரமாட்டேனா? நான் என்ன அபராதம் செய்துவிட்டேன்? உங்களையும் பிராட்டியும் சேர்த்து வைக்கும் மகா பாகியத்தை எனக்கு நீங்கள் அருளவில்லையே
என்று அந்த அரக்கன் அவன் விபீஷ்ணன் அவன் உயர்ந்து விட்டானே என்று அனுமார் மனம் வருந்தினாராம். அப்பொழுது ஸ்ரீராமன் சொல்கிறான், மாருதி, உன்னை விட யாரும் எனக்கு மேலானவர் கிடையாது. இந்த காரியத்தை நான் விபீஷனுக்கு அனுப்பியதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. சீதை என்ன சொல்லியிருக்கிறாள்? இலங்கை நாசமாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாள். நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? விபீஷணனை இந்த இலங்கைக்கு அரசனாக்குவதாக நான் அவனிடம் வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆகவே இப்பொழுது இந்த சீதை இந்த லங்கையை எரித்துவிட்டால் என்னவாகும்? விபீஷணனுக்கு எங்கே நாடு இருக்கும்? ஆகவேதான் நான் அந்த விபீஷணனையே நான் சீதையிடம் அனுப்புகிறேன். சீதையினுடைய கட்டாட்சம் பட்டால் அந்த விபீஷணனுக்கு அந்த சாபம் எல்லாம் தீர்ந்துவிடும். அவளுடைய கடாட்சம் பட்டாலே விபீஷணன் மிகவும் சுத்தமாக மாறிவிடுவான். ஆகவே அவனுடைய அந்த சாபமும் சாப விமோச்சனம் ஏற்பட்டுவிடும். இலங்கை அழிந்து போகாது. அதற்காக தான் நான் விபீஷணனை அனுப்புகிறேன் என்று கூறினானாம். ஆகவே சீதை அப்பொழுது அனுமாரும் சமாதானம் ஆனாலாம். ஏனென்றால் அந்த சீதா பிராட்டியின் அந்த கருணா கட்டாட்சம், அந்த பார்வைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. பிராட்டியின் பார்வை இல்லாமல் நாம் பகவானை மட்டும் வேண்டினால் நமக்கு பலன் கிடைக்காது. இன்னொரு சமயம் நாம் அந்த சீதையின் கட்டாட்சத்தை திரும்பி பார்க்கலாம். வாலி மகா வீரன், அவன் தோல்வலி மிக்கவன். அவன் ராவணனே என்ன செய்தான்? அவனை தோற்கடித்து தன் வாளால் கட்டி இழுத்து வந்தான். அப்படிப்பட்டவன் ஏன் இருந்தான்? அவனுக்கும் ராமனுக்கும் எந்த பகையும் இல்லையே. சுக்ரீவன் எப்படி அரசனானான்? இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், அந்த பிராட்டியை ராவணன் கவர்ந்து கொண்டு போகும்போது அவள் கதறி அழுது கொண்டே போகிறாள். தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாம் மூட்டையாக கட்டி கீழே ஒரு வானரன் நின்று கொண்டிருந்ததை பார்த்து அதற்கிட்டே அந்த மூட்டையை போட்டாளாம். அவன் வேறு யாரும் இல்லை, அவன்தான் சுக்ரீவன். ஆகவே அந்த சுக்ரீவனை கண்ணால் பார்த்து கொண்டு கட்டாட்சம் செய்தாள். தேவியின் கட்டாட்சம் கிடைத்ததால் தான் சுக்ரீவன் அந்த பாக்கியத்தின் பயனாகத்தான் அரசனாக ஆனான். ஆகவேதான் லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லாமல் எந்த செயலும் நன்றாக நடக்காது. நீ எங்களுக்கு கொடுக்க போகும் பரிசை லட்சுமியான நப்பின்னையின் திருக்கரங்களால் எங்களுக்கு கொடுக்க செய் என்று ஆண்டாள் கண்ணனிடம் விண்ணப்பம் செய்கிறாள். சரி, அவள் இப்பொழுது என்னென்ன பரிசுகளை கேட்கிறாள் என்று பார்ப்போம். சூடகமே. சூடகம் என்றால் வளையல்கள் என்று பொருள். வளையல் அணிந்து கொள்வது நம்மளுக்கு மங்களத்தை குறிக்கும். திருமணத்தின் போது கூட நம்ம கல்யாணங்கள் எல்லாம் அந்த பானை கிரகண சமயத்தில் வளையல்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. எந்த நல்ல காரியம் செய்தாலும் வளையல் இல்லாமல் அந்த காரியம் பலிக்காது. ஆகவேதான் சூடகம் முதலில் எங்களுக்கு வளையல் வேண்டும் என்று கேட்கிறாள். ஆகவேதான் இந்த சுவாமி தேசிகன் கூட அந்த வரதராஜ பஞ்சசதியில் தேவராஜ பெருமாள் கிட்ட ஒரு விண்ணப்பம் செய்கிறார். பிரபு, நீங்கள் பிராட்டியுடன் அரவணையில் சயனித்திருக்கிறீர். காலையில் எனக்கு விஸ்வரூப தரிசனம் தந்தருள வேண்டும். அப்பொழுது நான் வரும்போது நீங்கள் முதலில் எனக்கு தான் அந்த தரிசனத்தை அருள வேண்டும் என்று கூறினாராம். அப்பொழுது பரதர் கேட்கிறார், எப்படி நான் உம்மிடம்தான் முதலில் வருவேன் என்று எப்படி நீங்கள் அறிந்து கொள்வீர் என்று கேட்டபொழுது அவர் தேசிகர் கூறுகிறார், இரவு நீங்கள் பெருந்தேவியை அணைத்து கொண்டு உறங்குவீர்கள். அப்பொழுது அன்னையின் கைவளையல்கள் உமது கழுத்தில் பதிந்து அந்த கழுத்தில் அடையாளம் இருக்கும். நீர் என்னிடம் வரும்போது வளையல் முத்திரை இருக்கிறதா என்று நான் பார்ப்பேன். நீங்கள் கூறியபடி அந்த படுக்கையில் இருந்து நேரே என்னிடம் வரவில்லை என்றால் அந்த முத்திரை இருக்காது. ஆகவேதான் நீங்கள் முதலில் எனக்கு வந்து உங்கள் தரிசனத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறினாராம். இவ்வாறு வளையல்கள் என்பது சுமங்கலி பெண்களின் அடையாளமாகவும் மங்கள வஸ்துவாகவும் காணப்படுகிறது. பிறகு சூடகம், தோள்வளை. தோள்வளை என்பது முழங்கைக்கு மேல் தோளில் அணியும் வங்கியாகும். அப்புறம் செவிகளில் அணிவது தோடு என்பது. அப்புறம் மேல் காதுகளில் அணிகின்றது. அது மலரின் உருவம் போல இருக்குமோ, அதற்கு தான் செவிப்பூ என்று எனப்படும். பாடகம் என்பது காலுள்ள சிலம்பு, பாதத்தில் அணியப்படுவது பாடகம். ஆகவே இந்த அணிகலன்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டும். சூடகமே, தோல்வலியே, தோடே, செவிப்பூவே, பாடகமே,
என்றனே பல்கலனும் நாங்கள் அணிவோம் என்று கூறுகிறார்களே. இந்த ஒவ்வொரு ஆபரணங்களும் பகவானுடைய ஒரு அம்சங்களான அவர் அருளை பெறுவதற்கு வேண்டிய கருவிகளாக காணப்படுகிறது. பிறகு என்ன வேண்டும்? ஆடை. ஆடை என்பது ஆடை உடுப்போம் என்று கூறுகிறார்கள். நீ உடுத்து களைந்த அந்த பீதக வாடை தான் எங்களுக்கு வேண்டும். உடுத்து களைந்த உன் பீதக வாடை உடுத்து கலத்ததுண்டு என்று கூறுகிறார் ஆழ்வார். அதே மாதிரி எங்களுக்கு புதிதாக எந்த ஆடையும் வேண்டாம், நீ உடுத்தி களைந்த அந்த ஆடை தான் வேண்டும் என்று கூறுகிறார். ஆடை உடுப்போம். அதற்பின்னே என்ன செய்ய வேண்டும்? பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார என்று கூறுகிறாள். இந்த பால் சோறு, இந்த அணிகலன்கள் எல்லாம் நாங்கள் இப்பொழுது அணிந்து கொண்டு விட்டோம். அதை என்ன செய்ய வேண்டும்? நீயே எங்களுக்கு அணிவிக்க வேண்டும். நாங்கள் எங்கள் அணிகலன்களை அணிய மாட்டோம். நீ எங்களுக்கு அவற்றையெல்லாம் அணிவிக்க வேண்டும். பிறகு பார்சோறு. அந்த பார்சோடு எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் ஆண்டாள் கூறுகிறாள். அவர்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நோன்பு இருந்ததினால் அவர்கள் இல்லங்களில் உள்ள அந்த பால், தயிர், நெய், வெண்ணெய் எல்லாம் வீணாக விட்டன. யாருமே சாப்பிடாமல். ஆகவே இப்பொழுது அந்த பால், நெய் அவைகளுக்கு இப்பொழுது தேவை வந்துவிட்டது. அதை அந்த அக்கார வடிசலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் கூறுகிறாள். முன்பு விரதம் இருந்தவர்கள் இப்பொழுது விருந்துண்ண போகிறார்கள். பாலை குழைக்க வேண்டுமாம். அந்த பாலில் குழைத்த சோறை தான் அக்கார் வடிசலாக நாம் செய்ய வேண்டும். அதை 70 படி பால் எடுத்தால் அதற்கு 1 படி அரிசியை போட வேண்டுமாம். அதில் பாலில் நன்றாக அந்த சாதம் குழைந்து ஆக வேண்டும். பிறகு அதில் அதற்கு 1 படிக்கு 1 படி வெல்லம், பிறகு பாதாம், கல்கண்டு, பிஸ்தா, திராட்சை, முந்திரி, பிறகு 1 சிட்டிகை உப்பையும் போட வேண்டுமாம். பிறகு சாதம் ஆனவுடன் பிறகு அதில் அந்த சாதத்தை மூடி மறைக்கும்படியான நெய், 1 படி அரிசிக்கு 1 படி நெய்யை சேர்க்க வேண்டுமாம். அதை சேர்த்து அந்த அக்கார வடிசலை நாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறு இந்த நெய் மிதக்கும் சோறு மூட நெய் பெய்து அந்த சோறு முழுவதும் மூடும்படியாக நெய் இருக்க வேண்டுமாம். அதை எடுத்து எங்கள் கைகளில் வாங்கி கொண்டால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அந்த கைகளின் வழியாக அந்த நெய் வழிந்தோட வேண்டுமாம். மூடநெய் பெய்து முழங்கை வழிவார, முழங்கையின் வழியாக அந்த நெய்யானது வழிந்தோட வேண்டும். அவ்வளவு நெய் சேர்த்து அந்த அக்கார வடிசலை செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் கூறுகிறாள். ஆகவேதான் இந்த அக்கார வடிசலை தான் கூட அவள் அந்த பெருமாளுக்கு அழகருக்கு 100 தடாவில் அக்கார வடிசல் செய்வேன் என்று அவள் வேண்டிக் கொண்டாள். அதே தான் ராமானுஜர் பின்பு அந்த பிரார்த்தனை நிறைவேற்றியதால் ராமானுஜர் ஆண்டாளின் அண்ணன் என்று அழைக்கப்படுகிறார். ஆகவே இந்த அக்கார வடிசலை நீ எங்களுக்கு அருள வேண்டும். உன் பிரசாதமாக உன்னை பார்த்து கொண்டே நாங்கள் உன்னையும் அனுபவித்து இந்த அக்கார வடிசலையும் நாங்கள் அனுபவிப்போம் என்று ஆண்டாள் கூறுகிறாள். ஏனென்றால் பகவானே ஒரு அக்காரக்கனி. உன்னை நாங்கள் பார்த்து கொண்டே இருப்போம். பார்த்து கொண்டே இந்த அக்கார வடிசலையும் நாங்கள் கைகளில் ஏந்தி அதை சாப்பிடும் அந்த அனுபவத்தை நீ எங்களுக்கு தருவாயாக என்கிறார். ஏனென்றால் பகவானிடம் பக்தர்களுக்கு உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலையாக இருப்பவன். ஆகவே இப்பொழுதே இந்த அன்னம் தேவையில்லை தான். ஆயினும் பகவானுடைய ஒப்பிற்காக தான் இவர்கள் இந்த அன்னத்தை புசிக்கிறார்கள். நாம் சாப்பிடும் பொழுது அகமன்னம் அகமன்னம் அகமன்னாதே அகமன்னாதே என்று சொல்கிறோம். அகமன்னம் என்றால் நான் பகவானுக்கு பிடித்தமான உணவு, என்னை பகவான் புசிக்கட்டும், நான் பகவானை அனுபவிக்கிறேன் என்று இதன் பொருளானது. ஆகவே இருவருக்கும் போட்டி. பகவான் இந்த பக்தர்களை அனுபவிக்கிறான், இந்த பக்தர்கள் எல்லாம் பகவானை அனுபவிக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு கண்ணனிடம் அவள் என்ன கூறுகிறாள்? உன்னை பார்த்து நாங்கள் குளிர வேண்டும். எவ்வாறு குளிரோம்? உன்னுடைய குணங்கள், உன்னுடைய அந்த குணக்கடல்களில் நாங்கள் மூழ்கி
அந்த இனிமையிலேயே அக்காரக்கனியான உன்னை பார்த்து கொண்டே இந்த அக்கார வடிசலை நாங்கள் உண்ண வேண்டும் என்று அவள் கூறுகிறாள். இதில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, அந்த சீர் என்பதுதான் இவனுடைய சீர்மை குணங்களை காட்டுகிறது. ஆகவே கோவிந்தா என்று இந்த பாட்டில் அழைக்கிறாள். இதற்கு பின்பு வரும் 2 பாட்டுகளிலும் அவ்வாறே கோவிந்த நாமத்தை ஆண்டாள் கூறுகிறாள். 27ஆம் பாட்டில் சீர்கோவிந்தா என்றும், 28இல் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா என்றும், 29இல் அன்றுகான் கோவிந்தா என்றும் இந்த கோவிந்த நாமாவை 3 முறை அவள் கூறுகிறாள். அந்த கோவிந்த நாமம்தான் எல்லா நாமத்தை விட பெரியது. இந்த கோவிந்தா என்ற நாமம் தசாவதாரங்களுக்கும் பொருந்தும். ஆண்டாள் பேரே கோதா என்பதுதான். பூமி பிராட்டியின் மூலமாக அவள் அவதரித்தாள். ஆகவே கோ என்றால் வாக்கு, பூமி, மாலை என்று பல பொருள் உண்டு. இந்த பெருமாள் 10 அவதாரங்களை எடுத்தபோது அந்த கோவிந்தன் என்ற பெயரும் அந்த அவதாரங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. முதலில் மச்சாவதாரம். கோ என்றால் வேதங்களை காத்தவன் என்று பொருள். ஊழிக்காலத்தில் அப்பொழுது என்ன செய்தான் அரக்கன்? அந்த வேதங்களை எல்லாம் எடுத்து சென்ற கடலின் நடுவே அவன் அவற்றையெல்லாம் ஒழித்து விட்டான். அப்பொழுது பகவான் மச்சாவதாரம் எடுத்து அந்த வேதங்களை காத்து கொடுத்தான். ஆகவே அவன் கோவிந்தன். 2வது அவதாரம் கோ என்றால் மலை, கூர்ம அவதாரம். அவர்கள் பார்க்கடலை கடையும் பொழுது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மலையை தன் முதுகில் தாங்கினான். ஆகவே இந்த மலையாக இருந்து அந்த உதவியால் இவனும் கோவிந்தன் என்று அழைக்கப்படுகிறான். 3வது வராக அவதாரம். வராக அவதாரத்தில் பகவான் அந்த பூமியை மீட்டு கொண்டு வந்தார், கோ எனப்படும் பூமியை. ஆகவே அவர் கோவிந்தன் என்று அழைக்கப்படுகிறார். 4வது நரசிம்மர் அவதாரம். இதில் கோ என்றால் துதி, வாக்குகள் அல்லது பாடல் என்று பொருள். ஆகவே எவ்வாறு என்றால் நரசிம்மன் அவதாரம் எடுத்து மிகவும் கொடுமையாக இருந்தானாம். அவனுக்கு அந்த கோபம் தணியவே இல்லை. அப்பொழுது பிரகலாதன் நரசிம்மரிடம் அருகே சென்று அவரை துதிப்பாடி அவர் கோபத்தை தணித்தான். ஆகவே இந்த நரசிம்மர் துதி பாடலுக்கெல்லாம் அவன் வசப்படுவான். ஆகவேதான் அவனையும் கோவிந்தன் என்று அழைக்கப்படுகிறான். அடுத்தது வாமனர். வாமனர் என்ன செய்தார்? இந்த பூமியை அளந்தார். கோ என்றால் இந்த பூமி. இந்த பூமியை தன் திருவடியால் அளந்தவன். ஆகவே வாமனனும் கோவிந்தன் என்று அழைக்கப்படுகிறான். அடுத்தது பரசுராமன். கோ என்றால் பூமி. அந்த பூமி மேலில் உள்ள தீயவர்களை எல்லாம் அழித்தானாம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா கெட்ட அரசர்களையும் தீய அரசர்களையும் கொன்வேன் என்று பரசுராமர் சபதம் செய்தார். அவ்வாறே அவர் செய்தார். ஆகவே அவரும் பூமியை காத்ததால் கோவிந்தன் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்தது ராம அவதாரம். இந்த பூமியை ராமன் ஆண்டான் சக்கரவர்த்தி திருமகனாக. ஆகவே அவனுக்கும் கோவிந்தன் என்ற பெயர் பொருந்தும். அடுத்தது கோ என்றால் பலராமன். அவன் இந்த பூமியை உழுதான். தன்னுடைய கலப்பையை கொண்டு உழுது இந்த நாட்டை நல்ல சீராக்கினான். ஆகவே அவனுக்கும் கோவிந்தன் என்ற பெயர் பொருந்தும். அடுத்தது தான் நம் கண்ணன். அவன் கோவிந்தன். அவன் பசுக்களை மேய்த்தான். பசுக்களை எல்லாம் அவனை சுற்றியே இருக்குமாம். ஆகவே அவன் கோவிந்தன், பசுக்களை மயக்கியவன் என்று கூட நாம் சொல்லலாம். கடைசியில் இந்த கல்கி அவதாரம். இந்த பூமியில் அறத்தை நிலைநாட்டுவதற்காக அவதரிக்கப் போகும் அவதாரம்தான் கல்கி அவதாரம். ஆகவே அதில் கூட இந்த பூமியை பாதுகாப்பான் என்பதால் கோவிந்தன் என்று அழைக்கப்படுகிறான். இவ்வாறு இந்த கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்ற ஆண்டாள் இந்த கோவிந்த நாமாவை சொல்லி முதலில் இந்த கண்ணனை அழைக்கிறாள். இந்த பாட்டில் அவள் இந்த எல்லா சன்மானங்களை பெற்றுக்கூட இன்னும் கூட அவள் தயங்கி நிற்கிறாள். அப்பொழுது கண்ணன் அவளிடம் கேட்கிறான், இன்னும் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது, இதைவிட பெரிய பொருள் ஒன்று வேண்டும் கண்ணா எங்களுக்கு என்று அவள் கூறுகிறாளாம். அப்பொழுது கண்ணன் கேட்டான், சரி, அந்த பெரிய பொருள் நான் தருகிறேன், அதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டானாம். ஆகவே அவ்வாறு அவள் கேட்ட அந்த பெரிய பொருள் என்ன, அந்த தகுதி என்ன என்பதை நாம் நாளை பாசுரத்தில் அனுபவிப்போம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.